வணக்கம் நண்பர்களே. கரூரிலே நடைபெற்றிருக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் காரணமாக பல உயிர்கள் பறிபோயின. பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விஷயம் தீயா பரவுது. உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வராங்க. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் வராங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வராங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வருவாங்க. அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வினை பார்த்து துக்கம் தாங்காமல் கனத்த இதயத்தோடு கண்ணீர் விட்டு கதறி துடித்தார் திரு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். நான் கேட்குறேன், தினம் மது போதையில் பல உயிர்கள் இந்த நாட்டில் பறி போயிட்டு இருக்கு. அதை நினச்சி உங்களுக்கு இரக்கம் வரலையா, கண்ணீர் வரலையா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறப்ப பெற்றவங்க என்னங்க நினைப்பாங்க? தான் பிள்ளை கலெக்டர் ஆகணும், தான் பிள்ளை போலீஸ் ஆகணும், தான் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், நல்ல நிலைமையில் இருக்கணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் தானே நினைப்பாங்க. ஆனால் இந்த அரசு நாட்டு முழுக்க மதுபான கடைகளை திறந்து வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. அவர்களின் திசைவழி போக்கையே மாற்றி வாழும்போதே நரகத்தில் வாழக்கூடிய வகையிலே இவ்வாறு போதைக்கு அடிமையாக்கி அவர்களை நடைபெறமாக வாழ வைக்கிறது இந்த அரசு. இதை நினச்சி உங்களுக்கு இரக்கம் வரலையா, கண்ணீர் வரலையா? எத்தனை பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் தகப்பன் குடிச்சு போதையில் குடும்பத்தை கவனிக்காமல் பொண்டாட்டியை போட்டு அடித்து எத்தனை உயிர்கள் இங்கே பறி போயிருக்கு. குடி போதையால் மரணமாகி எத்தனை குடும்பங்கள் இங்கு அனாதையாக இருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் இங்கு அனாதையாக இருக்கிறது. இதை நினச்சி உங்களுக்கு இரக்கம் வரலையா, அழுகை வரலையா? இங்கு சமத்துவமற்ற கல்வி முறை இருக்கிறது. ஏழைகளுக்கு ஒரு கல்வி, பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி முறை இருக்கிறது. அதை நினச்சி உங்களுக்கு இரக்கம் வரலையா, அழுகை வரலையா? இங்கு சமத்துவமற்ற மருத்துவ முறை இருக்கிறது. ஏழைகளுக்கு ஒரு மருத்துவம், பணக்காரர்களுக்கு ஒரு மருத்துவம் இருக்கிறது. இதை நினச்சி உங்களுக்கு இரக்கம் இல்லையா, கண்ணீர் வரலையா? கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுதது போலி அழுகையா, நீலி அழுகையா என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். இங்கு தினம் தமிழ்நாட்டில் பல மக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இவற்றுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தீர்வு சொல்லியே ஆகணும். அலறதே உங்களால் தான். அதே போல் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார், சிஎம் சார் அவர்களே, நீங்கள் எது பண்ணனாலும் என்னை பண்ணுங்கள், நான் ஆஃபீஸில் இருப்பேன்ல வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறாரு. நான் விஜய் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். திரு விஜய் சார் அவர்களே, முதலில் நீங்கள் சொன்ன டைமுக்கு மக்களை சந்திங்க. உங்களால் தான் மக்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சரிங்களா? நீங்கள் முதல்ல மக்களை சொன்ன டைமுக்கு சந்திங்க. நன்றிகள் மக்களே.